ஹே காய்ஸ், எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் தான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து December 31st. இப்போ நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரிக்கு போய் நம்ம பேக்கப் ஆகிட்டோன்னா அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிக்கப் பண்ணிட்டு அங்கே நம்ம வந்து நைட் அப்படியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிடலாம். இதில் என்ன சுகமான விஷயம்னா இப்போ மணி 7:30 மணி ட்ரெயின். ஒன்றா இப்போ தான் நம்மளுடைய ப்ரோ வந்து உள்ளே குளிச்சிட்ருக்காரு. அவர் குளித்தோன்னே நான் குளிக்கணும், அதுக்கப்புறம் ரெடி ஆகணும், நிறையா இருக்குது. ஸோ ட்ரெயின் மிஸ் பண்ணாமல் இருந்தால் சரி நான் போய் ரெடி ஆகிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் 8:40. இப்போ வந்து மணி 10:30 ஆகுது. இப்போ தான் வந்து மேல்மருவத்தூர்லாம் தாண்டி வருது. அதுக்கப்புறம் ஓலக்கூருக்கு அடுத்து திண்டிவனம், அதுக்கப்புறம் மயிலம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 ஸ்டேஷன் பக்கம் நிற்கும் போல். அதுக்கப்புறம் தான் விக்ரவாண்டிலாம் போய் சுற்றிட்டு தான் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போவோம். எப்படி பார்த்தாலும் 1 ஆகிடும். நாங்கள் என்ன பிளான் போட்டோம்னா இங்கே ஏதாவது செங்கல்பேட்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் கூட நிற்கல, போய் எதுவுமே வாங்க முடியல. வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம். நானும் சரி எங்கள் அண்ணனும் சரி போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு, இறங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. இப்போ போயிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக போய் ரெடி ஆகிட்டு ஈவினிங் வந்து பீச்சில் சந்திக்கலாம். இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிடன்ஸ் மால். சும்மா வீட்டில் இருக்கிறது சும்மா போர் அடிச்சுது, அதனால் இங்கே வெளில வந்துடுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து முஃபாசா த லைன் கிங் மூவி வந்து பார்த்துட்டு வந்துருக்கிறோம். ஸ்டோரி அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக சொதப்பிட்டாங்க. மற்றபடி மூவி வந்து செம்மையாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் ஃபேமிலிலாம் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த டெக்னிக்கல் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க மூவி. அதுக்காகவே கண்டிப்பாக போய் ஒன் டைம் வந்து தியேட்டரில் வாட்ச் பண்ணலாம். கிட்ஸ் அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலிலாம் கூப்பிட்டு போய் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மாலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம இருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே தெரில. எங்கள் அண்ணன் வேறு வந்து ஃபோன் பேசி எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காரு. ஃபோன் பேசி நடந்து போயிட்டுருக்கான் அந்த பையன். ஃபோன் பேசிட்டு அவர் முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கே ஏது போகிறோன்னு எல்லாமே நமக்கு புரியும். அவர் பேசிட்டு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் எங்கே ஏது போகிறோன்னு அப்படியே காட்டுறேன். நேரம் கழித்து நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா பீச் தான் முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ நைட்டு எந்த பீச் போகிறதுன்னு தெரியல. ஏன்னா மெரினா இருக்குது, அப்புறம் வந்து ராக் பீச் இருக்குது, அப்புறம் பேரடைஸ் இருக்குது, அப்புறம் வந்து இன்னொரு பீச் ஒன்று இருக்குது, பேர் மறந்துட்டேன். இப்போ பீச்சுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி தான் இருக்குன்னு. பீச்சுக்கு வந்தாச்சு. அந்தளவுக்கு கூட்டம் எதுவும் இல்லை. நைட் எங்கே போகலான்றது தான் ஒரு பிளானாகவே போகுது. ஓகே காய்ஸ், சரி ஓகே. செமையாக இருக்கு அலை. தடிலாம் கட்டி வெறியாக கட்டி வச்சுருக்காங்க.